This is day 5 of training my son to climb one step on this climbing board before he turns 1 year old. டே 3க்கு அப்புறம் 4 எங்கடான்னு கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கழுவுத்தீங்க தெரியும். அது என்னாச்சுன்னா லைட்டாக எனக்கு ஜுரம் வந்து நான் ஜாயின் ஆனதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. அடுத்த நாள் கொஞ்சம் ஜம்மன் ஃபீல் ஆனதுனால என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரன்னிங் அண்ட் கேச்சிங் ஆடி அவங்க முன்னாடி சீனை போட்டு லைட்டாக அவங்களையும் கடுப்பேற்றி விட்டேன். அவங்கள அப்பப்போ இப்படி காண்டாக்கி பார்க்கல எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த கேம் ஆடி முடிச்சுன்னா என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து நான் இந்த இடைவெளியில் ஒரு கீழ்கம்பி பண்ணுறேன் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னாரு. இதை பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் அவர்கிட்ட சொல்லிட்டுங்க. ஒரு வழியாக கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த விக்ரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனடா புதுவிதமான போராட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக சாப்பிட வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கவும் வச்சு அவன் எழுந்தோடனே கிளைம்பிங் போர்டில் போய் தொங்க விட்டா பைபிள்ல சூப்பரா தொங்குறான். 3 நாள்ல இன்னொரு முன்னேற்றம். இப்படியே போச்சுன்னா 3 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு சேலஞ்ச இன்னும் 3 வாரத்துல அவன் கம்ப்ளீட் பண்ணுவான் போலயே. அந்த சிரிப்பை பாருங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உங்களை சில பேர் நானும் இவனை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறதா கமெண்ட் செக்ஷன்ல என்ன கார் துப்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டோமருங்களாம் அவ்வளவுதான் ரெடி, நம்ம வேலையை பார்ப்ப நீ வா அப்படின்னு விக்ரம் எனக்கு டெலிபதியில ஒரு டெலிகிராம் அமிச்சான். அதுவும் கரெக்ட் தான் மாவனே, இன்னைக்கு நீ பண்ண ட்ரைனிங் போதும், சூப்பரா பண்ண, நம்ம அடுத்த வேலையான சாப்பாடை பத்தி யோசிப்போம் அப்படின்னு போர்ட்ல இருந்து எடுத்துட்டு இப்படி விக்ரம் எவனுக்குமே கவலைப்படாம அவனுக்கு பிடிச்ச பண்ணி கிளாப் தட்டிக்கணும். அந்த மாதிரி எவனுக்குமே கவலைப்படாம உங்களுக்கு பிடிச்ச நீங்க பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.